என்னானே தெரிலங்க. எங்க தோட்டத்த ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ரசிச்சுக்கிட்டே இருப்பேங்க. இயற்கை கடவுள் படைப்புல எவ்வளோ ஒரு அழகான, அற்புதமான அதிசயங்கள் நிறைந்ததுன்னு பாருங்களேன். அழகா அந்த சூரியன் உதயமாகி அந்த தென்னை மரத்துக்கு நடுவுல வர்றப்ப பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுச்சுங்க. எனக்கு அப்படி பிடிச்சிருந்துச்சு. நான் ரொம்பயுமே லைக் பண்ணேங்க. எனக்கு சரியாக வீடியோ எடுக்க தெரியலனாலும் கூட அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த பறவையெல்லாம் பறந்து போகிறதே வேறு அழகுங்க பாருங்க. பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுச்சு. எங்கள் அப்பா அம்மா காலையிலேயே மிளகாப்பழம் எடுக்க வந்துட்டாங்க. காய் கடையில் கேட்டாங்களாம்மா, மிளகாக்காய் ஒரு 10 கிலோ காட்டும். அதனால் நேரத்துலேயே வந்துட்டாங்க. அவங்களுக்கு டீ வச்சுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன். பாவங்க பனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருங்க எப்படி அப்படியே சொற்றுக்குள்ளாமாவே இருக்காங்க பாருங்கள். எந்நேரம் வந்தாங்கன்னு தெரியல. 3/4 சாக்கு பையே எடுத்துட்டாங்கன்னா பார்த்துக்கங்களேன் மிளகாக்காய். அதில் நிறைய பழம் கொஞ்சம் பழுத்து இருந்துச்சு. கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருக்கணும் இல்லையா, நாங்கள் எடுக்காமல் விட்டுட்டோம். இந்த பொங்கல் சமயத்தில் கேட்குறவங்களுக்கு மட்டும் பறித்து கொடுத்துட்டு விட்டுட்டோம். இங்கே பாருங்கள், அந்த பனி அந்த மிளகா செடியில் எப்படி தண்ணி தேங்கி நிற்கிதுன்னு பாருங்களே. எங்கள் அப்பா கையெல்லாம் மரத்து போச்சுன்னு பாருமா, இங்கே பாருமா எப்படி போச்சுன்னு சொன்னார். சரி இந்த டீயை குடிங்க, அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களும் டீ ஊற்றி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வர டீ தாங்க வச்சுட்டு வந்திருந்தேன். ஏன்னா பால்கார் 8 மணிக்கு மேலே தான் வருவார். நாங்கள் தான் லாஸ்ட்டாக. இங்கே பாருங்கள், ஒரு செடி மட்டும் காய்ச்சிருந்துச்சு. ஏன் இது காய்ஞ்சிருக்குன்னு சொன்னேன், வேர்பூச்சி விழுந்திருக்குன்னு சொன்னார். இங்கே பாருங்கள், இது ஆமணக்கு மரம்னு சொல்லுவாங்க, எங்கள் சைடு கொட்டை மரம்னு சொல்லுவாங்க. இந்த செல்லில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி கிடக்குதுன்னு பாருங்கள். அந்த மிளகா செடிலாம் பாருங்களே, சாமி சதன்னு இருக்குது. இதில் எடுக்கிறப்ப பாவம் அவங்க கையெல்லாம் மரத்து போயிடும். அப்படியே சில்லுன்னு இருக்குங்க. எடுக்க அப்படியே விறுவிறுன்னு ஏற ஆரம்பிக்கும். ஹீட்டாக இருந்தால் தான் நல்லா இருக்காங்க பாரு. எங்கள் அப்பா எடுக்கிறப்பேன்னு அப்படியே பாவம் ஒரு 4 மிளகாயை தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் எடுத்துகிட்டு இருந்தார். பாவமாக போச்சு. நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன். இல்லை நீ போ, அவ்வளோதான், நாங்கள் எடுத்து முடிச்சுட்டோம், மூட்டையை தூக்கிட்டு வரோன்னு சொன்னாங்க. தூக்கிட்டு எங்கள் அம்மாவும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பழுத்த பழம்லாம் இருக்கும் போகிறீங்களா, அது பூரா தனியாக எடுத்துகிட்டு பச்சை மிளகாயாவான்னு தனியாக பெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கடையில் பழுத்த மிளகாயிலே தேவைப்படாது இல்லையா. பழுத்த மிளகா நமக்கு, பச்சை மிளகா அவங்களுக்கு. பார்த்தீங்களா, எப்படியோ ஒரு சாக்கு வந்துருச்சு. குளிரும் பனியும் பார்க்காம நம்ம அப்பா அம்மா கஸ்டமர் கேட்ட பச்சை மிளகாய் ஒரு சாக்கு ரெடி பண்ணிட்டாங்க. அது கூடயே கருவேப்பிலையும் ஒரு கட்டை போய் ரெடி பண்ணிதாங்க பேக் பண்ணி வண்டியில் கட்டிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான விவசாய வேலை உங்களுக்கு பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா பை பை. எல்லாரும் ஹாப்பி லைஃப்.